ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம பண்ணியிருந்த புக் வீடியோ நல்லா செம்மையாக போயிருந்தது. அதுலேருந்து புக்கில் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அதனால் மேக்ஸை எல்லாருக்குமே இருக்கிறதுல மேக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்டு. 10th மேக்ஸ் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். மேக்ஸை ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க. என்னோடய மார்க் ஷீட்டை நான் காட்டுறேன். மேக்ஸ் நல்லா எனக்கு வரும். அதனால் எல்லா பிள்ளைங்களுக்கும் 10th இந்த சம்மை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் 10th புக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸாம்பிள் 1.1 எடுத்துக்காட்டு. அதில் இந்த சம்மை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நார்மல் தான். ஏ ஈக்குவல்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க இதை நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதில் போட்டிருக்க அதை அப்படியே எழுதிருங்க. சால்வ். இப்போது ஏ இன்ட்டு பி ஈக்குவல்ட்டு அதில் கொடுத்து 1 3 5 இன்ட்டு பியில் என்ன இருக்குது 2 3. இப்போ ஒன்றும் இல்லை, ஏ இன்ட்டு பி, ஏல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கோம், பியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். கரெக்டாக? இப்போது அடுத்து ஏ இன்ட்டு பி ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் இந்த ப்ராக்கெட் போட்டுக்குங்க, உள்ளுக்குள்ளே இந்த கர்வ் ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதோட இந்த நம்பர், அடுத்த நம்பர். ஓகேவா? 1, 2, அடுத்த நம்பருக்கு வந்துடும் 3 பென்சில் 2 3யும் 2வும் அப்புறம் 3யும் 3. ஓகேவா? 3 2 ஃபஸ்ட்டு, சாரி எப்படி வரும் அப்படின்னா 1, 2 ஃபஸ்ட் போட்டோமா, அப்புறம் 1, 3 1, 3. ஓகேவா? அடுத்து 3, 2 அப்புறம் 3, 3 எல்லாத்துலேயும் இந்த கமா ப்ராக்கெட்டை மறந்துடக்கூடாது. அடுத்து 5, இந்த இடத்துல 5 2 5 3 5, 2 5, 3. ஓகேவா? இதை எழுதிட்டோம். இந்த ப்ராக்கெட்டை கடைசியில் க்ளோஸ் பண்ணிடுறோம், ஒரு ப்ராக்கெட்டோட விட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி தான் பி இன்ட்டு ஏ ஈக்குவல்ட்டு பியில் என்ன எழுதணும், இங்கே பாருங்கள், பியில் 2, 3. ஓகேவா? அடுத்து அதே தான் ஏ எழுதணும். ஏல என்ன இருக்குது 1 3 5. ஓகேவா? அதே மாதிரி பி இன்ட்டு ஏ ஈக்குவல்ட்டு 2 1 2, 1 2, 3 2, 5 2, 5. அடுத்து 3, 1 3, 3. அடுத்து 3, 5. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடணும். இதையும் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சா? இதுதான். பி இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சா? இதுதான். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
ஏ இன்ட்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க, ஈக்குவல் ஆர் நாட். இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் இருக்க நம்பரே இதில் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. இப்போ 1,2 இருக்கா, இதில் இருக்கிறது வேரியேஷன் ஆகும். 1,2 இல்லை, இதில் 2,1 இருக்குது. இதில் எல்லாமே வித்தியாசப்படும். அப்போது அது திரும்ப எழுதிருங்க. ஏ இன்ட்டு பி நாட் ஈக்குவல் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இந்த ஆன்சரை அப்படியே எழுதிருங்க. இதில் எழுதியிருக்கோம்ல, இதில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. 1,2 1,3 அதில் இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதிருங்க. 3,2 மாற்று இதில் ஈக்குவல் டு கடைசி ஆன்சர் என்ன எழுதியிருக்குமோ அது தான் எழுதணும். 3,2 3,3 5,2 5,3. ஓகேவா? ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு அடுத்ததை எழுதிடும். இல்லை இடம் பத்தலை, அதனால் சுருக்கி கீழே எழுதுகிறேன். அது மாதிரி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5 அவ்வளோதான். இப்போது அடுத்த கொஸ்டின் வருவோமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது செகண்ட் கொஸ்டின் ஓவர். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இப்போது தேர்டு பாயிண்ட்டுக்கு வரும். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதில் இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதுங்க. 1 n of a into b equal to n of b into a equal to n of a into n of b. ஓகேவா? இப்போது n of a into b அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் a into b. அதில் நம்பர் ஆஃப்னா a into b ஆன்சர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான. எத்தனை, அதாவது செட்ஸ் எத்தனை இருக்குன்னு ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, எத்தனை செட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கணக்கு. 1 2 3 4 5 6 இருக்கா? 6 n of x 6 equal to n into b into a. b into a எத்தனை நம்பர் இருக்குது? b into a 1 2 3 4 5 6 இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்து எழுதுகிறோம். n of a into a into b இருக்கிறதுக்கு a into bயில் இருக்க ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். இங்கிட்டு n of b into a into a எத்தனை செட்ஸ் இருக்குன்றதை அதையும் எழுதிட்டோம். ஈக்குவல் டு n of a தான் ஏல நமக்கு கொஸ்டினில் என்னென்ன செட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, எத்தனை செட்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 கொடுத்துருக்காங்களா? 3 இன்ட்டு n of b. பியில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 into 3 பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 2 கொடுத்துருக்காங்களா? n of b 2. ஓகேவா? இதையும் n of 3 into 2 3 2 சார் எத்தனை? ஈக்குவல் டு n of 6. ஓகேவா? n of 6 ஈக்குவல் டு n of 6. ஓகேவா? இந்த ஆன்சர் தேர்ட் ஆன்சரும் டெரிவ் ஆயிடுச்சா? இப்போது 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது என்னென்னா, இப்போ ஒரே இதில் எழுதியிருக்கல, இப்போ b into a into b ஆன்சரை மட்டும் நீங்கள் இன்னொரு கலரில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இங்கே b into a இது இருக்குமா? ஆன்சர் கிடச்சிருச்சா? இப்போ மூணாவது இதே மாதிரி அந்த கொஸ்டினில் என்ன டெரிவேட் கேட்டிருக்காங்களோ அது அப்படியே எழுதுனது கரெக்டாக வந்துடுச்சா? ஆன்சர் முடிஞ்சிருச்சு.
இப்போது அடுத்த கொஸ்டினுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.